السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات. صدق الله مولانا العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவருமான முஹம்மது முஸ்தபா அஹ்மதி முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமான்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றென்றளவற்றுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்தரமான ஒரு மார்க்கத்திலே நம்மை வீட்டெடுக்க செய்திருக்கிறார். உன்னதமான ஒரு உயர்வான பரக்கத் பொருந்திய மாதத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிமார்கள் பயணங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரிடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜை மப்ரூர் என்று சொல்லக்கூடிய ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் கேள்வி முடிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள்: புனியல் இஸ்லாமு அலா கம்சி. இஸ்லாம் என்பது 5 கட்டிடங்களின் மீது, 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டாவது வயகாமிஸ் ஸலாத், மூன்றாவது வஈதாஇ ஸகாத், நான்காவது வஸௌம ரமதான், ஐந்தாவது அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். இந்த 5 கடமைகள் இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள். இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கும் பொழுது இறுதி கடமையாக ஹஜ்ஜுடைய கடமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஹஜ்ஜி என்பது இறுதி கடமையாகும். இறுதி கடமை என்று சொன்னால் எப்படி? ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் அவன் எப்பொழுது வஃபாத் ஆகுவானோ அதற்கு 1 ஆண்டுக்கு முன்பதாக அவன் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். அப்படியா? அப்படி அல்ல. மார்க்கம் இதற்கு பல விளக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கடமைகளில் இறுதியாக ஹஜ்ஜை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனின் மீது ஹஜ்ஜி எப்பொழுது கடமையாகும் என்று நாம் பார்க்கும் பொழுது ஃபிக்ஹுடைய கிதாபுகளில், மசாயிலில் எழுதக்கூடிய கிதாபுகள் எழுதுவாங்க, ஒரு மனிதன் அவன் சுதந்திரமானவனாக, வயதிற்கு வந்தவனாக, நல்ல அறிவாளியாக, அக்கல் உள்ளவனாக, உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து வாகனத்திற்கும் உணவிற்கும் சக்தி பெற்றிருப்பானையானால், அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு மக்காவிற்கு சென்று திரும்பி வரும் வரைக்கும் தேவையான எல்லா விதமான உணவுகள், வாகன வசதிகளை அவன் பெற்றிருப்பானையானால் அவன் மீது ஹஜ்ஜி கடமையாக ஆகிவிடுகிறது. மேலும் அவன் ஹஜ்ஜிற்கு சென்று வரும் வரைக்கும் தனது குடும்பத்தார்களுக்கு உண்டான செலவினங்களை அவன் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். இது போன்ற அமைப்புகளில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் ஹஜ்ஜி கட்டாய கடமையாக ஆகிவிடுகின்றனர். ஹஜ்ஜை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லும் பொழுது அது ஹஜ் அஷ்ஹுரு மஅலூமாத். ஹஜ்ஜி என்பது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட அறியப்பட்ட மாதங்கள் மட்டும்தான் என்று அல்லாஹ் தனது திருவசனத்திலே சொல்கிறான். அது என்ன அறியப்பட்ட சில மாதங்கள்?
ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 13 வரை, துல்ஹஜ் மாதத்தினுடைய 13 நாட்கள். இந்த 2 மாதமும் 13 நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு விரிவுரை எழுதுவார்கள். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ ஹஜ்ஜி யார் மீது கடமையாக ஆகிறது என்று சொன்னால், தன்னுடைய பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், அதே போன்று வாகன வசதிகள், உணவிற்குண்டான ஏற்பாடுகள் எதுவெல்லாம் இடத்தில் இருக்கிறதோ இவை அனைத்து இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக அவர் ஹஜ்ஜை செய்தாக வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்துல 4 விஷயங்களை நாம் இந்த ஜும்மால சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் முதலாவது ஹஜ்ஜி யார் மீது கடமை. இப்போ அதை நம்ம பேசி வரணும். ஹஜ்ஜி யார் மீது கடமை என்பதாக அதுதான் மெனசில இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராதல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை யார் நாடுவாரோ பல்லியத் அஜ்ஜல், அவர் அதை துரிதப்படுத்த. ஹஜ்ஜிக்கு போகணும்னு நீங்க சொல்லிட்டீங்களா, அதற்கு முன்னாடி ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் மோதா போயிடாங்க. ஹஜ்ஜியை செய்யலை. பல லட்சங்கள் கைக்கு வந்தும் கூட இன்னைக்கு ஹஜ்ஜி செய்யாமல் எத்தனையோ பேர் செஞ்சாங்க, உட்காந்தாயினாங்க. இப்போ ஹஜ்ஜி செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய விபரீதங்கள் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம இது போன்ற நிலைப்பாடுகள் யாரிடத்தில் இருக்கிறதோ, தயாரிப்புகள் இருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜி என்பது கட்டாய கடமையாக ஆகிவிடுகிறது. பாதைகள் அவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாதைகளும் மிகவும் இலகுவாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான ஆபத்துகளும் இருக்கக்கூடாது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ ஹஜ்ஜி யார் மீது கடமையாக ஆகிறது? உடல் ஆரோக்கியமும், உணவிற்குண்டான ஏற்பாடுகள், வாகன ஏற்பாடுகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் கட்டாயமாக இந்த ஹஜ்ஜை துரிதமாக அவர் செய்துவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பல்லியத் அஜ்ஜல் என்ற ஒரு வார்த்தையை சொல்ல உபயோகித்திருக்கிறாங்க. இந்த பல்லியத் அஜ்ஜல் துரிதப்படுத்துவர் என்று சொன்னால் என்ன காரணம்னா, இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதும் பொழுது முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, 3 விதமான காரணங்கள் எழுதுறாங்க. நீங்க ஹஜ்ஜை நீட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நீங்க துரிதமா ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு ஏதேனும் நோய் வந்துடணும், 2வது நீங்கள் வழிகேட்டில் போயிடணும், 3வது ஏதேனும் ஒரு தேவை உங்களுக்கு வந்துடணும். இந்த 3 இடையூறுகள் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. எனவே என்ன செய்ய, ஹஜ்ஜுக்கு நீட்டு செஞ்சுட்டா உடனடியாக அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிடணும். அப்படி செய்யாமல் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா இது போன்ற இடையூறுகள் நமக்கு என்ன செய்ய ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஹஜ்ஜி யார் மீது கடமையாக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய அமலை, இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிச்சயமாக கட்டாயமாக அவர் நிறைவேற்றிய ஆக வேண்டும். ஆனால் இந்த ஹஜ்ஜி என்பது இறுதி கடமையா என்று நாம் யோசிக்கும் பொழுது அது இறுதி கடமை அல்ல. எப்பொழுது உங்களுக்கு இது போன்ற சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் உங்களிடத்தில் இருக்கிறதோ உடனடியாக ஹஜ்ஜி கடமையாகும். ஆனால் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் கடைசியாக தான் சொல்லியிருக்கிறாங்க, உடனே அது இறுதியாக தான் செய்யணும். மௌத்தா போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம், அப்புறம் நினைக்கக்கூடாது. எப்போ மௌத்தா போகணும் தெரியுமா? தெரியாது. 6லயும் மௌத்து இருக்கு, 60லயும் மௌத்து இருக்கு. நீங்க நிறைய வாலிபர்கள் நௌதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், வாகனத்துல போறாங்க. ஆனா வாகனத்துல போற மாதிரி தெரியாது. அவங்க ஏதோ ஜெட்ல போறவங்க, இந்தியா ராக்கெட் விடுற மாதிரி இந்த ஜெட்ல போற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் நிறைய மௌத்துக்கள் இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல கடைசி காலத்துல கியாமத்துடைய நெருக்கத்துல கூட்டமாக என்ன செய்வாங்க, அவர்கள் இறந்து போவார்கள். நீங்க பார்க்கணும், கார் ஆக்சிடென்ட்ல ஒரு குடும்பமே காட்டு, அத்தா அம்மா உள்ள பேரன் எல்லாம் ஒரு குடும்பமே கிட்டத்தட்ட 7 பேர். டிரைவர் தூங்கினான். மதிய நேரம் 3 மணி. ஃபேஸ்புக்கில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் மூத்தி எப்போ நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாம் நிறைவேற்றி விடணும். அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாங்க. அப்போ ஹஜ்ஜி யார் மீது கடமை என்பதாக பார்க்கணும். 2வது விஷயம் சொன்னா, இப்போ ஹஜ்ஜி கடமையாக ஆயிடுச்சு. அப்போ அந்த ஹஜ்ஜை வருஷம் செய்யணுமா, வருடம் ஹஜ்ஜிக்கு போகணுமா
என்று கேட்டால் அதற்கும் மார்க்கமுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களின் மீது ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு அந்த பாதைகள் இலகுவாக ஆகிவிட்டதோ, யாருக்கு அந்த பாதைகளுக்கு சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை கடமையாக ஆகியிருக்கின்றான். அல்லாஹ்விற்காக அந்த ஹஜ்ஜை அவர்கள் செய்யட்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த ஆயத்தினுடைய தஃசீரில் எழுதுறாங்க ஒரு சம்பவம். அதாவது தன்னுடைய ஆயுள்ல ஒரு முறை ஹஜ் செஞ்சா போதுமானது, அடிக்கடி ஹஜ் செய்யணுமா என்பதற்கு உண்டான ஒரு விளக்கத்தை, ஒரு பதிலை தான் இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அகமதுல பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு குதுபா பிரசங்கம் செஞ்சாங்க. அந்த குதுபா பிரசங்கம் செய்யும் பொழுது சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ, உங்கள் மீது ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்ன உடனேயே ஒரு சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க உடனே எழுந்து நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அபி குல்லி ஆமீன், ஹஜ்ஜி கடமை என்பதாக நீ சொல்லிவிட்டீர்கள். மற்ற கடமைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, தொழுகை இருக்குது. இப்போ இன்னைக்கு தொழுதுட்டோம், நாளைக்கு தொழுவ இருக்கலாமா? நாளைக்கு தொழுவோம். இந்த வருஷம் ரமலான் நோம்பு வச்சுட்டோம், அடுத்த ரமலான் நோம்பு வைக்காம இருக்க முடியுமா? அடுத்த வருஷம் ரமலான் நோம்பு வைக்கும். இது திரும்பி திரும்பி நமக்கு வரக்கூடிய. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு ஹஜ்ஜை கடமையாக ஆக்கிட்டான்னு சொன்னா வருஷம் ஹஜ்ஜி செய்யணுமா என்பதாக என்ன சஹாபிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த கேள்வி கேட்கிறாங்க, அபிகுல்லி ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் நான் ஹஜ் செய்யணுமா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க, எந்த பதிலும் சொல்லல. மீண்டும் அந்த சஹாபி கேட்கிறார், அபிகுல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, அமைதியாக இருந்தாங்க. மூன்றாவது முறையும் கேட்கிறாங்க, அபிகுல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ். நான்காவது தடவை சொல்ல சொன்னாங்க, நான் மட்டும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆம் என்று நான் சொல்லியிருந்தால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஹஜ் செய்வது உங்களுக்கு கட்டாய கடமையாக ஆயிருக்கும் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு ஹஜ் செய்யறதுக்கே இன்னைக்கு யாருக்குமே நீங்க மனப்பட மாட்டேங்குது. இப்போ வருஷம் ஹஜ் செய்யணும்னா அப்ப அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமா? இல்லை, அப்படி செய்யணும்னு நான் சொல்லியிருந்தா அது உங்களுக்கு அது கட்டாய கடமையாக இருக்கும். ஆனா உங்களால் அதை செய்ய முடியாது என்பதாக சொல்லிட்டு இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் ஒரு தடவை செய்யக்கூடிய ஹஜ் இருக்கிறது, அதுதான் ஃபர்தான ஹஜ்ஜி. அதை அல்லாது சமன்சாத அது அல்லாமல் அவன் எத்தனை ஹஜ்ஜுகள் செய்தாலும் அவை அனைத்தும் அது நபிலான ஹஜ்ஜுகளாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக அவங்க சொல்லி காட்டினாங்க. அதே போல குர்ஆன்ல ஒரு ஆயத்து, இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு ஆயத்தை இறக்கி வச்சாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா இன் துப்த லகும் தஸ்உஹும். அடிக்கடி அதிகமாக என்ன செய்யாதீங்க, நீங்க கேள்விகள் கேட்காதீங்க. அப்படி அதிகமாக நீங்க கேள்விகள் கேட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு மிக பாரமாக ஆகிடும். ஏன்னா குர்ஆன்ல நிறைய சம்பவங்கள், பனி இஸ்ராயீல் சம்பவம், கேள்வி கேட்டே வீணா போன ஒரு சமுதாயம் இருக்குன்னு சொன்னா அது பனி இஸ்ராயீல் தான். தேவையில்லாம அதிகமாக கேள்வி கேட்டே இருப்பான். நீ சில பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி பண்ற பதில் அவர் கேட்டீங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க, ஆனா அந்த கேள்விக்கு தெரியும், எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது போயிடும். அது மாதிரி அந்த பனி இஸ்ராயீலர்கள் எப்படின்னு சொன்னா அதிகமா கேள்வி தான் கேட்பான், ஆனா அந்த பதில் அவனுக்கு தெரியாது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதிகமா என்ன செய்யாதீங்க, நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலேயே ஒரு ஆயத்தை அல்லாஹ்விலிருந்து இறக்கி வச்சார். அப்ப தன்னுடைய ஆயுள்ல ஒரு முறை நாம் ஹஜ் செய்தால் அது போதுமானது. அடிக்கடி ஹஜ் செய்யணும், வருடம் ஹஜ் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அந்த அமல்கள் நம்ம செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் இருக்கிறது பரக்கத்தான இடம். எல்லா இடங்களும் துவாக்கள் கபூலாகக்கூடிய இடங்கள். முதலாக என்ன செய்யணும், போய் காபத்துல்லாஹ் நம்ம பார்க்கணும். சில விஷயங்கள் இருக்கு, சில காரியங்கள் இருக்கு, பார்த்தாலே நன்மை. அந்த அமலை செய்யணுங்கிறது பார்த்தாலே நன்மை. அதுல ஒண்ணு காபத்துல்லாஹ்வை பார்க்கிறது. காபத்துல்லாஹ்வை பார்த்துட்டே பார்த்தாலே நான் நன்மை கிடைச்சிட்டே இருக்கேன். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்முடைய பெற்றோர்கள்
பெற்றோர்களை இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு யார் பார்க்கிறார்களோ அவங்களுக்கு நன்மை. எதுவும் பேசல, சிரித்த முகத்தோடு தன்னுடைய பெற்றோரை பார்க்கல, அவருக்கு என்ன இருக்கு நன்மை. தன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோட பார்க்கிறார். அதாவது இன்னும் ஒரு படி மேல சொல்வதாக இருந்தா இது சதக்காக சொல்லுவாங்க. தன்னுடைய சகோதரரை சிரித்த முகத்தோட பார்க்கறது சலான் கூட இல்லை, சிரித்த முகத்தோட பார்க்க. இவங்க முகத்தை பார்த்தா திரும்பிக்கிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜெல்லாம் கூடவே கூடாது. சொந்த பந்தங்கள் என்ன செய்யும், யார் யாரெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கிறோமோ, யார்கிட்ட பேசாம இருக்கிறோமோ எல்லாத்தையும் போய் என்ன செய்யும், எல்லா சொந்த பந்தங்கள்கிட்டையும் போய் பேசி அவங்களோட ஒரு இஸ்லாஹை நாம் ஏற்படுத்தி கொண்டு முசாஃபா செய்து ஹஜ்ஜிக்கே போவோம். இன்னைக்கு என்ன சொன்னா, அண்ணன் ஹஜ்ஜிக்கு போறது தம்பி தெரியாது, தம்பி ஹஜ்ஜிக்கு போறது மச்சானுக்கு தெரியாது, மாமா ஹஜ்ஜிக்கு போறது மருமகனுக்கு தெரியாது, மாமனார் ஹஜ்ஜிக்கு போறது மருமகனுக்கு தெரியாது, மருமகன் ஹஜ்ஜிக்கு போறது மாமனாருக்கு தெரியாது. இன்னைக்கு எப்படி இருக்கு சூழ்நிலை. இப்படி ஹஜ்ஜிக்கு போறாங்க பார்த்தீங்களா, இவங்க போகக்கூடிய ஹஜ்ஜி கபூலே ஆகாது, ஹஜ்ஜி மபரூர்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் துவா கபூலாக முடியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவை முழுத்தி விட்டு, உறவோடு வாழாமல் உறவை முழுத்தி யார் வாழுகின்றார்களோ அவங்க காபத்துல்லாஹ்வை திரையை பிடிச்சுக்கிட்டு என்னத்தான் கதறினாலும் கத்துனாலும் துவா கபூலாக. இப்ப செய்திருக்கக்கூடிய எல்லா செலவினங்களும் அவங்களுக்கு வீணானது தான். இப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ஹஜ்ஜுடைய அமல்கள் இருக்கிறது மிகவும் வரக்கத்தான அமல்கள். தவாஃப் செய்யும், தவாஃப் செய்யக்கூடிய இடம், அதுல ஹத்தீம் அப்படின்னு ஒரு சின்ன தூண் ஒன்று இருக்கும். அந்த ஹத்தீம் என்று சொல்லுவது சின்ன தூணுக்கும் காபத்துல்லாஹ் மத்தியில தான் அன்னை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அடக்கப்பட்ட இடம் அந்த இடம். அங்க உள்ளே போய் தான் செய்யணும். அந்த இடத்துல சின்ன இடம் தான், அந்த இடத்துல போய் என்ன செய்யணும், நம்ம தொழுதோம்னு சொன்னா நமக்கு சொர்க்கம் வாங்கி அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல இடம் கிடைக்காது. அன்றைக்கு குளிர் நேரத்தில் உள்ள போய் இந்த தொழுவாங்க. அப்படிப்பட்ட பறக்கத்தான ஒரு இடம். ஹஜ்ருல் அஸ்வதுகள் அது தொட்டு என்ன செய்யணும், முத்தமிடணும். ஒட்டுமொத்த ஹஜ்ஜுடைய அமல்களிலேயே முத்தமிடக்கூடிய ஒரு அமல் அந்த ஹஜ்ருல் அஸ்வது மட்டும்தான். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹஜ் செய்யும் பொழுது தவாஃப் செய்ய ஆரம்பிக்கிறது ஹஜ்ருல் அஸ்வதுல ஆரம்பிப்பாங்க. இந்த ஹஜ்ருல் அஸ்வதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹஜ்ருல் அஸ்வதை வந்து சொன்னாங்கன்னா, நீ வெறும் கல்லு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடவில்லை என்று சொன்னால் நான் ஒன்றை நினைச்சிருக்க மாட்டேன், முத்தமிட்டு இருக்க மாட்டேன் என்பதாக என்ன செய்வாங்கன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கு, அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். இது அந்த மக்காவில் சொல்லக்கூடிய நம்ம தவாஃப் செய்யணும். அதற்கு அடுத்தது என்ன, மகாமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜி அந்த காபத்துல்லாஹை கட்டும் பொழுது எந்த கல்லின் மீதியை கட்டினார்களோ அவர்களுடைய காலடி தடம் அந்த இடத்துல சொல்லணும். ஒரு கோல்டு கடை நினைச்சுவாங்க, கோல்டு கூண்டு போடப்பட்டிருக்கணும். அதுக்கிட்ட 2 ரக்காத் என்ன செய்யணும், சொல்லுவோம். மக்காம் இப்ராஹிமுக்கு 2 ரக்காத் சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஜம்சம் தண்ணி, ஜம்சம் தண்ணியை பற்றி சொல்றோம்னா நிறைய சிறப்புகள் இருக்கு. ஜம்சம் தண்ணியை குடிக்கும் பொழுது எந்த நியத்திலே நாம் குடிக்கின்றோமோ அந்த நீயத்தை செய்யப்படுறோம், நமக்கு இந்த துவா கபூலாகிடும். ஜம்சத்தை குடிக்கும் பொழுது தனியாக ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முதகப்பலா வ ரிஸ்கன் வாசிஅன் ஹலாலன் தய்யிபன் வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா என்ற துவா செய்யணும். ஜம்சம் தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த துவா ஓதும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. வயிறு முட்டை நிறைய குடிக்கணும் ஜம்சம் தண்ணி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சபா மருவா 2க்கு மத்தியில் தொங்கோட்டம். சபாலன்னு ஆரம்பிச்சு மருவா, இது மருவானது சபா, சபானது மருவா, இப்படியாக தொங்கோட்டம் ஓடும். ஏன் தொங்கோட்டம் ஓடணும், என்ன காரணம், அன்னை ஹாஜரா அம்மையார் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீரை தேடி ஓடினாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீரை தேடி ஓடினாங்க. அவங்க ஓடுன அந்த ஓடுறது பார்த்தீங்கன்னா அது அல்லாஹ் நமக்கு பரலாயா ஆக்கிட்டான், கட்டாய கடமையாக ஆக்கிட்டான். அங்கே போய் நின்றுக்கிட்டு சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஹஜ்ஜிக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த இடத்துல ஏன் ஓடணும், இந்த இடத்துல ஏன் குதிக்கணும், இங்கேயும் அங்கே வேலை போகணும், இப்படியா கேள்வி கேட்பாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு ஹஜ்ஜுடைய கிருமிகளை நான் பொறுத்த வரைக்கும் அதை நம்மளுடைய சிந்தனையை அறிவை செலுத்தி சிந்திக்கவே கூடாது. சபா மருவா நீங்க ஓடணும், அல்லாஹ் ஓட சொல்லியிருக்கான். இந்த சபா மருவத்தை நீ ஷஆயிரில்லா, சபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அத்தாஜில் என்றும் உள்ளது. அல்லாஹ் ஓட சொன்னானா ஓடு, குதிக்க சொன்னானா குதி, அழுவ சொன்னானா அழுவு. இதுதான் ஹஜ்ஜி. அப்படியே அறுபடை செல்லும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய
குடும்பம் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான கிரிகைகளும். அந்த ஒரு குடும்பம் செய்திருக்கக்கூடிய இந்த தியாகத்தை நாளை கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் அந்த இடத்தை அப்படியே ஆக்கிட்டான். அதற்கு என்ன செய்யலாம், மினால தங்குவாங்க, அரபாவுக்கு போவாங்க, முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க. அதே போல ஷைத்தானுக்கு கல்லெறிவாங்க. சில பேர் ஷைத்தானுக்கு கல்லெறியும் போது சின்ன சின்ன கல், பொடி பொடி கற்கள் இருக்கும். போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா கல்லை எடுத்துக்கணும்னு சொல்லும். ஹாஜிமார்களுக்கு அவ்வப்போது அறிவிப்பு செய்வாங்க. என்ன அமல்கள் செய்யும் பொழுது அறிவிப்பு செய்வாங்க. சில பேர் என்ன செய்யுதுன்னா ஷைத்தானுக்கு கல்லெறிதா அப்படிங்கிறத ஜோன்ல செருப்பத்தி கழிவாங்க. செருப்படுத்த என்ன செய்யுது, அந்த தூள் அடிக்கிறது. செருப்படுத்தலாம் அடிக்கக்கூடாது. சின்ன சின்ன கற்கள், அந்த கற்களை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற முறையும் இருக்கு. கல்லெடுத்து அடிப்பது தெரியுமா? இப்ப நாய் ஓடுதுன்னு வைங்க, கல்லெடுத்து இப்படி அடிக்கும், அப்படின்னா அடிக்கக்கூடாது. அந்த சின்ன கல்லை அந்த விரல்ல வச்சு இப்படி துண்டணும். இதுதான் முறை. இப்படி அடிக்கக்கூடாது. கல் அடிக்கிறது கூட ஒரு முறையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இப்ப இப்படியாக அந்த ஹஜ்ஜுடைய அனைத்து கிரிகைகளும் ஒவ்வொரு இடங்களும் இருக்கிறதே நமக்கு பரக்கத்தான இடம், துவாக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய இடம். மினா இருக்க பார்த்தீங்களா, அந்த மினாவில் சொல்லக்கூடிய இடத்துல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பிறந்த இடம். அதே போல மினாவோட சின்னதா என்ன செய்யும், ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், சின்னதா ஒரு குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அந்த செக்யூரிட்டிக்கெல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு வீட்டு பெரிய பெரிய வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா செக்யூரிட்டிக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு சின்னதா ரூம் மாதிரி இருக்கும். அது என்ன இடம் சொன்னா, அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி படுக்க வச்சாங்கல்ல, அந்த பாறை அந்த அது உள்ள கருத்து. மினாவுக்கு போறவங்க என்ன செய்யலாம், அந்த இடத்த என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படுக்க வைத்து அறுக்க முற்பட்ட இடம் தான் அந்த மினா இருக்கக்கூடிய அந்த இடம். அதே போல அரபா மிக முக்கியமான ஹஜ்ஜிலேயே மிக முக்கியமான ஒரு அமல் என்னன்னு சொன்னா அது அரபாவுடைய மைதானம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு அரபா. ஹஜ்ஜே அரபா தான். ஒரு செகண்டாவது நினைச்சிடணும், அந்த அரபால அவங்க தங்கிடணும். பிறை 9 அன்று அரபால தங்கிடணும். அந்த ஒரு செகண்ட் கூட தங்கடன்னு வைக்கிறேன், அவங்க போகல அப்படின்னு சொன்னா அவங்க ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. அரபால தங்குறது என்பது ஹஜ்ஜுடைய ருக்குன்கள்ல ஒரு ருக்குன். எனவேதான் வேற ஏதாவது உடல்நல சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்து நிறுத்திவாங்க, அவங்கள ஆம்புலன்ஸ்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொண்டு வந்து அரபால அவனை நிப்பாட்டிட்டு திரும்ப என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஒரு பகுதி அதுக்குன்னே ஒதுக்கப்பட்டிருக்கும். அரபா மைதானத்துல ஆம்புலன்ஸ் நிக்கிறதுக்குன்னே ஒரு பகுதி என்ன செய்யப்படுகிற தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கும். உடல்நிலை சரியில்லாத என்ன செய்வாங்க, கொண்டு வந்து அங்க வச்சுட்டு 5 நிமிஷம் உடனே கொண்டு போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்திருக்கக்கூடிய தியாகத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஹஜ்ஜி அவங்களுக்கு நிறைவேற்றி ஆக வேண்டும். எனவே அந்த அரபாவுடைய வயதை என்ன செய்வாங்க, அவர்களை கொண்டு நிறுத்துவார்கள் என்பதாக நாம் ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களே, இப்படி பரக்கத் பொருந்திய இடம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்த இடம். அதே போல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுதாவில் போய் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் பண்ணுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த, அவர்களுக்கு வஹி வந்த, அவர்கள் சஹாபாக்களோடு தன்னுடைய உபதேசங்களை சொல்லியிருக்கக்கூடிய இடங்கள், ஒவ்வொரு இடங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள். நம்ம இடங்களை என்ன நம்ம போய் பார்க்கணும். அதுக்கு முதல்ல அந்த ஹஜ்ஜுடைய நீண்டவை என்ன உள்ளத்துல நாம் வைக்கணும். நம்ம ஹஜ்ஜு செய்வது என்பது நாம் ஆயுள்ல ஒரு தடவை ஹஜ்ஜு செய்யறது நமக்கு கட்டாய கடமை. அடிக்கடி ஹஜ்ஜு செய்யணுமா, வருடம் செய்யலாம் என்று சொன்னால் வருடம் செய்யலாம். ஆனால் அந்த ஹஜ் இருக்கிறது அது அனைத்துமே லபினான ஹஜ்ஜுகளில் கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்து 3வது செய்தி என்ன சொன்னா, ஒரு தடவை ஹஜ்ஜு செய்யல, எல்லாமே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் இது, மன் மனக்க ஜாதன் வராஹிலத்தன், ஒருவருடைய உணவும் இருக்கிறது, பயணிக்கக்கூடிய வாகனமும் அவரிடத்தில் இருக்கிறது. துபல்லிகுஹு இலா பைத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை சந்திப்பதற்கு உண்டான அங்கு, அதாவது காபத்துல்லாஹ்வுக்கு தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து காபத்துல்லாஹ்வுக்கு போற வரைக்கும் உண்டான எல்லா விதமான வாகனத்துக்கு உண்டான ஏற்பாடுகளும் உணவிற்கு உண்டான ஏற்பாடுகளும் அவரிடத்தில் இருந்து வலம் யகுத், அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் பல அடைவி யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் யஹூதியாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ அவர் மௌத்தாகட்டும், அதை பற்றி அல்லாஹ்விற்கு எந்த கவலையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஹஜ்ஜிக்கு பெட்டி மூலியமா போகணும்னு சொன்னா 4 லட்சம் ரூபாய் இருந்தா போயிடலாம். பிரைவேட்டா போறதா இருந்தா 7 லட்சம்.
இன்னைக்கு 4 லட்சம் கூட இல்லாதவங்க இன்னைக்கு இல்லை. கண்டிப்பா அந்த 4 லட்சம் இருக்கும். ஹஜ் கமிட்டி மூலமா என்ன செய்யலாம்? சாதாரணமா குட்டி கடை வச்சுக்கிறது கூட இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஆனா மாசத்துக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிறவங்க இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை, ஹஜ்ஜுக்கு இன்னைக்கு போறதே இல்லை. அப்படிப்பட்டவங்களுடைய ஈமானுடைய நிலைப்பாட்டை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஈமானுடைய நிலைப்பாடு இறுதி கட்டத்தில் அவருடைய ஈமான் பறிக்கப்படும். யஹூதியாகவோ நசரானியாகவோ அவர் மரணிப்பார் என்று சொன்னால் ஈமான் எல்லாம் மௌத்தாயிடுவார். எப்படி ஈமான் இல்லாம மௌத்தாயின்னு சொன்னா நேரடியா நரகம், அவர் திரும்ப சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஸல்லல்லாஹு எச்சரிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, தாரமியிலையும் பைஹக்கியிலையும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனா அவருக்கு எல்லா விதமான வாகன வசதி இருக்குது, ஆனா ஹஜ்ஜி செய்ய முடியாத சில சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்ப அவர் ஹஜ்ஜி செய்ய முடியாம போயிட்டாருன்னு சொன்னா அப்ப அவருக்கு மேல எந்த குற்றமும் கிடையாது. இந்த ஹதீஸ்ல அதான் சொல்ல வர்றாங்க, மல்லம் யம்னஹு மினல் ஹஜ்ஜி. ஒரு நபரை ஹஜ்ஜில் இருந்து என்ன செய்யறதுன்னா ஒரு சில விஷயங்கள் தடுத்துருச்சு. என்ன விஷயம்? ஹாஜத்தும் லாஹிரத்தும், ஏதேனும் ஒரு தேவை வந்துருச்சு, அல்லது சுல்தானும் ஜாயிரும், அதிகமாக அதிகாரம் செய்யக்கூடிய அரசர் என்ன செய்யலாம்? தடுக்கலாம், போவேனாலும் தடுக்கலாம். அல்லது மரபுன் ஆபிசும், கடுமையான நோய் வந்திருக்கு, கடுமையான நோய் வந்திருக்கு. இப்படி இருக்கிறவர் என்ன செய்யாரு? அவர் மாத்த அப்படி அவர் அந்த நிலைமையிலேயே அவர் என்ன செஞ்சாரு? மௌத்தாயிட்டார்னு சொன்னா வடமிய குஞ்ச ஹஜ்ஜி செய்யாமலே மௌத்தாயிட்டார்னு சொன்னா பள்ளி யமுத், அவர் மௌத்தாகட்டும், இன்ஷா யஹூதியன் இன்ஷா நஸ்ரானியன். இது போன்ற உடல்நிலை சரியில்லாம அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த குற்றமும் வராது. ஆனால் இது இந்த 3 விதமான காரணங்கள் இல்லாம ஹஜ்ஜி செய்யாம ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னு சொன்னா அவருடைய நிலைப்பாடு என்ன? அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, இன்ஷா அவர் நாடினால் யஹூதியன் யஹூதியாக மரணிக்கட்டும், இன்ஷா அவர் நாடினால் நஸ்ரானியன் நஸ்ரானியாக அவர் மரணிக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பைஹக்கியிலேயும் தாரமியிலையும் பதிவு செய்யப்படும். அப்ப ஹஜ்ஜி என்பது துரிதமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமல். இறுதியாக செய்யற அமலா ஹஜ்ஜிங்க என்பது? வாழ்நாள்ல இறுதியாக செய்ய வேண்டிய அமலா என்று நாம் யோசிக்கும் பொழுது நாம் உடனடியாக செய்ய வேண்டிய அமல். ஹதீஸுகள்ல ரசூலுல்லாஹ் கடைசியா ஹஜ்ஜ சொல்றாங்க. அதனால நம்ம கடைசியா செஞ்சுக்குவோம். ஹஜ்ஜி மௌத்தா போறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜ செஞ்சுக்குவோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்க கூடாது. உடனடியாக துரிதமாக நாம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. இப்ப யார் ஹஜ்ஜி யார் மீது கடமை? ஹஜ்ஜி ஆயுள் ஒரு தடவை நம்ம செய்யணுமா, இல்ல பல தடவை செய்யணுமா, அல்லது ஹஜ்ஜி செய்யலன்னு சொன்னா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பார்க்கலாம். அடுத்து 4வது, நீங்க ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ போறாங்க, போயிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புறாங்க. அப்படி திரும்பக்கூடியவங்க அவர்களுடைய நிலைப்பாடு நாம் பார்த்தோம்னு சொன்னா ஏதோ ஹஜ்ஜி போறது டூர் போயிட்டு வர மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. நீங்க சொந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால அங்க காமத்துள்ளால தஹஜ்ஜத் தொழுதுருப்பாங்க, 5 வேளை இமாம் ஜமாத்தை தொழுதுருப்பாங்க, குர்ஆன் ஓதி இருப்பாங்க, எல்லா விதமான அமலும் செஞ்சிருப்பாங்க. இங்க ஊருக்கு வந்தவங்க ரெஸ்ட், ஊருக்கு வந்தவங்க என்னங்க ரெஸ்ட். இமாம் ஜமாத்துக்கு கூட அந்த 5 நேர தொழுகை. மற்றவ ஹஜ்ஜிக்கு போகாதவங்க தொழுவாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் தொழுவிடும் தான். அவங்களை பற்றி எந்த கவலை நமக்கு கிடையாது. ஆனா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததற்கு பின்னால, உம்ராவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால தன்னுடைய வாழ்க்கையில தொழுகையை யார் எடுக்கலையோ அப்ப அவங்களுடைய ஹஜ்ஜியை மகூல்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ரா என்பதாக நம்ம சொல்ல முடியாது. 5 நேரம் தொழுகும். ஹதீஸுகள்ல நமக்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்க, உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க தன்னுடைய ஊருக்கு வந்ததற்கு பின்னாலும் கூட சில விஷயங்கள் அவங்களுக்கு தவறவே கூடாது. அதில் முதலாவது தஹஜ்ஜத். அங்க காபத்துல்லா தஹஜ்ஜத் தொழுதும், உள்ளூருக்கு வந்ததுக்கு பின்னால போரை கொஞ்சம் தூங்கிடுறது. அங்க மட்டும்தான் தஹஜ்ஜத் வாஜிபா, தஹஜ்ஜத் சுன்னத்தா? ஊருக்கு வந்தது பிறகு தொழுகணும். ஒவ்வொரு ஆஜிபார்களும் ஒவ்வொரு உம்ரா செய்தவர்கள் செய்யணும். உமரிகளும் இந்த இடத்தில் இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை விடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல தஹஜ்ஜத்தை விட்டதே கிடையாது. 2 ரக்காத் நம்ம என்ன செய்யணும்? ஒரு 20 நிமிஷம் பாங்குக்கும் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு ஒளி செஞ்சுட்டு குறைந்தபட்சம் 2 ரக்காத் நம்ம என்ன செய்யணும்? தொழுகணும். 2வது 5 நேர தொழுகை. ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க என்ன செய்யணும்? 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோட தொழுகணும். இன்னைக்கு பிள்ளைகளை நமக்கு ஹஜ்ஜி கூட்டிட்டு போறாங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு 10 வயசு 15 வயசு பிள்ளைங்க ஹஜ்ஜிக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு வந்ததுக்கு பின்னால பசங்களும் தொழுவது இல்லை, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பெரியவங்களும் தொழுவது இல்லை.
அவங்க தொழுகணும். அதான் சொல்றேன், நீங்க ஹஜ்ஜிக்கு போறது அப்படிங்கிறது ஏதோ டூர் போற மாதிரி நீங்க போயிட்டு வந்துடுறாங்க. நீங்க அவ்வளவுதான், நீங்க அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நன்றாக ஞாபகத்தில் நான் வைக்கணும். ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, போயிட்டு வந்ததற்கு பின்னால நம்முடைய நிலைப்பாடுகள் மாற வேண்டும். துருவாமல் இருந்தோமா நம்முடைய தொழுகை ஆரம்பிச்சிடணும். ஜக்காத்து கொடுக்காம இருந்தோமா ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். சதக்கா கொடுக்காம இருந்தோமா சதக்கா கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நன்மையான காரியங்களை அதிகமாக நாம் செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது, நம்முடைய உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்டதுக்குண்டான அடையாளங்கள் ஒன்று. அடுத்து மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உங்கள் மீது சாந்தி உண்டாகும் என்பதான் நம்ம சலாம் கொண்டு வந்திருக்கோம். வெறும் ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொல்லிட்டு வந்துடுறது மட்டும் அல்ல, எப்போ சொந்த ஊருக்கு வந்துட்டோமோ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு சுண்ணத்துமே என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அதில் மிகப்பெரிய சுண்ணத்து முதலாவது தொப்பி போடணும். இன்னைக்கு நிறைய ஆண்டுமார்கள் தொப்பியே போடுறதில்லை. ரெண்டாவது தாடி வைக்கணும். தாடியை முழுத எடுத்துடுறது. நான் பல பயன்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஹாஜிமார்கள் மட்டுமல்ல, தாடியை முழுமையாக சிறைப்பது என்பது இருக்கிறது, இது யஹூதி நசராக்களுடைய பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிபில் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளுக்கும் நசராக்களுக்கும் நீங்கள் மாறு செய்கள் என்பதாக சொன்னாங்க. அதுல சில பேர் என்ன செய்வான்னு சொன்னா, மீசையை பெருசா வளர்த்துருவோம். இன்னைக்கு நம்ம பசங்களை பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன அப்படிங்கிறத இந்த வாலிப பசங்களை பார்த்தா தெரிஞ்சிடும். மொட்டை அடிச்சிருக்காங்க, மொட்டை அடிச்சுதான் வைங்களேன். அப்ப யாரோ ஒரு ஹீரோ என்ன செஞ்சிருக்கான், ஏதோ ஒரு படத்துல மொட்டை அடிச்சிருக்கான். தாடியை எடுத்துட்டான் பெருசா வச்சான்னு வைங்களேன். ஏதோ ஒரு படத்துல என்ன செஞ்சிருக்கான் ஹீரோ, தாடியை பெருசா வச்சிருக்கான். தாடி எடுத்துட்டு மீசையை பெருசா வச்சிருக்கான்னு வைங்க. ஏதோ ஒரு ஹீரோ, அவருக்கு பிடிச்ச ஹீரோ என்ன செஞ்சிருக்காரு, மீசையை பெருசா வச்சிருக்கா, அவன் பெருசா வச்சிருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இன்னைக்கு வர்றதில்லை. அவர்களை தலைவராக ஏற்கவில்லை. ஆனால் ரோட்ல ஆடுறவன் கூத்தாடுறவன் எனக்கு என்ன இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையுடைய ரோல் மாடலாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம். யோசிக்கணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை, ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் நான் என்ன செய்யணும், நாம் கடைபிடித்தாக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி தர்றாங்க. அதே போல சில பேர் சொல்லுவாங்க, நீங்க செலவு பண்ணி ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிடாதீங்க, போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பணம் போல இல்லை, செலவாயிடும், இல்லாம போயிடும் பயம் காட்டுறது. அப்படி பயக்காட்டுவாங்க. அப்படி பயக்காட்டக்கூடியவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா சொல்றாங்க. யார் ஹஜ்ஜிக்கு போறதுக்காக, ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ போறதுக்காக அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்காக என்ன செய்யணும், துவாவை செய்யணும். என்ன துவா அப்படின்னு சொன்னா, கபிலல்லாஹு ஹஜ்ஜக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாராக. வகஃபர தம்பக, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. வஅகலஃப நஃபகதக, நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ, இப்போ 4 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார் அப்படிங்கும் பொழுது இந்த துவாவை செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ அதை ரெட்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பானாக. 4 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சாரா, அதை அப்படியே ரெட்டிப்பாக ஆக்குங்க. 12 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஏதாவது முறையில் அல்லாஹ் என்ன செய்யும், உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சிடும், ரெட்டிப்பாக அல்லாஹ் கொடுத்துரும். இது ஷைத்தானுடைய செயல். இப்படி பயம் கொடுக்கிறது. ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிடாதப்பா, ஹஜ்ஜிக்கு போனா என்ன காலம் செலவழிச்சு போயிடும். நீ ஹஜ்ஜிக்கு போயிட்டா உங்க குடும்பத்தை யார் பார்க்கறது, ஹஜ்ஜிக்கு போயிட்டா கடையை யார் பார்க்கறது, நீ ஹஜ்ஜிக்கு போயிட்டு சொன்னா குடும்பத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இதெல்லாம் யார் பார்க்கறது என்பதாக என்ன செய்வான் ஷைத்தான். அப்படியே தூண்டிகிட்டே இருப்பான். உங்களை கிடைச்ச வரைக்கும் ஹஜ்ஜிக்கு போகவே விட மாட்டான். நம்ம என்ன செய்யணும், உஷாராக இருக்கணும். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, அப்ப ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்க சில விஷயங்கள் என்ன செய்யணும், அவர்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். அடுத்து 4ஆவதாக சொல்றாங்க இஹ்ராம். இஹ்ராம் கட்டி போனாங்க. எப்ப இஹ்ராம் கட்டிட்டாங்களோ சில விஷயங்கள் அவங்களுக்கு ஹராமாக ஆயிடும். நெகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது, யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது. இது போன்ற சில தடைகள் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜை நீங்க என்ன செய்யக்கூடாது, வலா ரஃபஸ, பக்கத்திலே மனைவி இருந்தாலும் கூட மனைவியிடத்திலே அந்த அருவருப்பான பேச்சுக்களை, மனைவிடத்திலே எந்த ஒரு காரியத்தை ஹஜ்ஜிக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு கணவன் தன் மனைவிடத்திலே பேசுவானோ, தன் மனைவி பக்கத்தில் இருந்தாலும் கூட அவரிடத்திலே அந்த விஷயங்களை பேசக்கூடாது. வலா புசூக, பாவங்கள் செய்யக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் போய் சண்டை போடக்கூடாது. நீங்க நிறைய இடங்களை பார்த்தோம்னா ரூம்ல சண்டை நடக்கும், மினால சண்டை நடக்கும், நிறைய இடத்துல நீங்க என்ன செய்ய சண்டை போடுவாங்க. ஊருக்கு வந்ததற்கு பின்னாலும் கூட எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்ராமுடைய நிலைமையில உங்களுக்கு சில விஷயங்களை ஹராமாக ஆக்கிட்டான். ஊருக்கு வந்ததற்கு பின்னால சில விஷயங்கள் இல்லை, கியாமத் நாள் வரைக்கும் சில விஷயங்களை அல்லாஹ் முழுக்க தடையாக ஆக்கிட்டான். அது அனைத்து என்ன நமக்கு ஹராமாக ஆக்கிட்டான்.
விபச்சாரம் செய்யறது ஹராமு, வட்டிக்கு வாங்குறது கொடுக்கறது, கைத்து போடுறது, சாட்சியாக இருக்கிறது எல்லாமே ஹராம். நிறைய ஊர்களில் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த ஹாஜி வட்டி கூட்டு சம்பாதிக்கிறது நிறைய இடங்கள். சர்வசாதாரணமாக இன்னைக்கு போயிடுச்சு. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த ஹாஜி நல்லா பெரிய தாடி, பெரிய ஜிப்பா, ஆனால் வட்டி கூட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்கு ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் இஹ்ராமின் மூலமாக உங்களுக்கு ஹராமாக ஆக்கியிருந்தான். ஆனா இங்க வந்த உடனே அந்த ஹராம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இருந்துட்டாங்க ஹாஜிமார்கள் முழுமையாக மறந்துட்டாங்க. அதே போல குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய இடம் மக்கா. அதே போல மதீனாவிலும் நிறைய வசனங்கள் இறங்கி இருக்கு. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள் அது மக்கி சூறாக்கள், ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சூறாக்கள் அது மதீனா சூறாக்கள். இன்னைக்கு ஹாஜிமார்களுக்கு மக்கா சூறா எத்தனை இருக்கு, மதீனா சூறா எத்தனை இருக்கு என்பது கூட தெரியாது. மக்கால இறக்கப்பட்ட சூறாக்கள் மொத்தம் 86 சூறா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்கள் மொத்தம் 28 சூறாக்கள் இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடங்களிலும் சஹாபாக்கள் என்ன தியாகம் செஞ்சாங்க. அதாவது பிலால் ரலியல்லாஹு தஆலா, அதே போல அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா, அவர்கள் எல்லாம் எந்த இடங்களிலே அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த இடங்களை கொண்டு போய் காட்டுவாங்க. அந்த நீயத்தோடு அந்த கவலையோடு என்ன செய்யற இடங்கள் நம்ம போய் பார்க்கணும். ஏதோ டூருக்கு போற மாதிரி போய் பார்த்து வரக்கூடாது. ஒரு ஆயத்தில் எல்லாம் சொல்றான், வல்லதீன யுக்தூன மா ஆத்தம் வகுலூஹும் வஜிலா. இந்த ஆயத்திற்கு இந்த ஆயத்து விளக்கு இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மூமின்களுடைய உள்ளமும் நடுநடுங்கும் என்பதாக அந்த ஆயத்தில் சொல்றோம். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. உள்ளம் நடுநடுங்கும்னு சொன்னா ஒருத்தர் திருடிட்டாரு, உடனே அல்லாஹ்வுக்காக பயப்படுறாரு. எதிரும் பாவம் செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வுக்காக பயப்படுறாரு. இது உள்ளம் நடுங்கிறதா என்று ஸல்லல்லாஹு சந்தேகத்தை கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி அல்ல. ஒருவர் நல் அமல் செஞ்சிடுவார், தொழுதுருவார். தொழுதுட்டு என்ன நினைப்பாருன்னா இந்த தொழுகை கபூலானதா இல்லையா என்று கவலைப்படுவாங்க. ஒரு அமலை செஞ்சுட்டு இந்த அமல் கபூலானதா இல்லையா என்பதாக கவலைப்படுவாங்க. அதே போன்று ஒவ்வொரு ஹாஜிமார்களும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்களாலும் சரி, உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்களாலும் சரி கவலைப்படும். நம்முடைய ஹஜ்ஜி, நம்முடைய உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா. அதிகமாக துவா செஞ்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு ஹாஜிமார்களும் 2 விதமான துவாக்களை செய்யணும். தவாஃபுல் விதா என்பதாக இறுதியாக ஒரு தவாஃப் செய்வாங்க. தவாஃப் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு வருவாங்க. அந்த கடைசி தவாஃபில் இந்த 2 விதமான துவாக்களை ஹாஜிமார்கள் செய்வாங்க. அதில் முதல் துவா என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை மக்ரூராக நீ ஆக்கிடு, என்னுடைய உம்ராவை ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக நீ ஆக்கிடு. 2வதாக கேட்பாங்க, மீண்டும் மீண்டும் உன்னுடைய இந்த பைத்துல்லாஹ்வை மீண்டும் மீண்டும் உன்னுடைய வீட்டை சந்திப்பதற்கு உண்டான பாக்கியத்தை கொடு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸ்தூபத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு இடமாக கஅபத்துல்லாஹ்வை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மஸ்தூபத் அப்படின்னு சொன்னா மீண்டும் மீண்டும் வரக்கூடிய இடம் என்பதாக அதுக்கு பொருள். இப்ப கஅபத்துல்லாஹ்ல பேசியிருக்கிறான், மீண்டும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நிறைய உம்ராக்கள் செய்யறாங்க, நிறைய ஹஜ்ஜிகள் வருஷம் நீங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போறது வர்றது பெரிய விஷயம் அல்ல. இப்போ உள்ள சூழ்நிலையில போயிட்டு வந்ததற்கு பின்னால ஹாஜியா இருக்கணும். உம்ராவுக்கு போனவங்க அவங்க உமரிகளாக இருக்கணும். அவருடைய இபாதத்துக்கள்ல எந்த விதமான குறைகள் வந்துவிடக் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை மக்ரூராக ஆக்குவானாக. மேலும் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்பதாக நியத்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உடனடியாக நன்மையான காரியங்களை உடனடியாக செய்வதை போன்று இந்த உயர்தரமான ஒரு அமலான ஹஜ்ஜுடைய அமலை உடனடியாக செய்யக்கூடிய, தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம்ம அனைவருக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.